வணக்கம். நான் வைகைராஜன் பேசுகிறேன். வைகை நதி மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர். நம்முடைய வைகை நதியானது மிகப்பெரிய அளவில் மாசுபட்டு இருக்கிறது. இந்த மாசுபாட்டுக்கான காரணம், அதாவது தேனி மாவட்டத்தை தொடங்கி 258 கிலோமீட்டர் பயணித்து வரக்கூடிய வைகை ஆறு நம்முடைய மதுரை நகரப்பகுதியில் தான் மிகவும் மாசடைகிறது. மதுரை நகரப்பகுதியில் ஓடக்கூடிய இந்த வைகை ஆறானது வைகை ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய வடகரையிலும் தென்கரையிலும் இருக்கக்கூடிய இரு பகுதியிலான மக்களால் அதிகமாக மாசுபாட்டுக்கு காரணமாக இருக்கிறது. மக்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய பாலித்தீன் குப்பைகள் மற்றும் அனைத்து குப்பைகளுமே மதுரை வைகை ஆற்றில் கொட்டுவதால் வைகை ஆறு மிகவும் அந்த நீரத்தினுடைய நிலத்தடி நீர் செல்ல முடியாத அளவுக்கு அதிகமான பாலித்தீன் குப்பைகள் அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய நிலத்தடி நீர் அதிகமாக பாதிக்கிறது. மிகவும் மாசுபாட்டுக்கான மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி கழிவு நீர் கலப்பதனால வைகை ஆற்றினுடைய நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது. எனவே மதுரை மக்கள் நமக்கு இறைவன் கொடுத்திருக்க மிகப்பெரிய அற்புடை 5 மாவட்ட மக்களுக்கு வாழ்வாதாரமான இந்த வைகை நதியை பாழ்படுத்தாமல் அதை பாதுகாக்க வேண்டும் என்பது அனைத்து மக்களுடைய முயற்சியாக இருக்கும். ராஜன், வைகை நதி மக்கள் இயக்கிலே ஒருங்கிணைப்பாளர். AM சன்ஸ்டார் பக்தி என்ற யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம சார் இப்போ உரைகள் நன்றி, வணக்கம். எனக்கு